இங்க ரிஷின்ற பொண்ணு டியூஷனுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கா. இப்போ ஒரு பையனுமே அந்த பொண்ணு கிட்ட வந்து எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம ஏன் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட நம்பருமே கொடுத்துட்டு போறான். இப்போ அந்த நம்பரை வாங்கிட்டு வீட்டுக்கு போன அவளுமே நம்பருக்கு வழியிலே மிஸ் பண்ணிட்டு இருப்பா. இப்போ அவங்க அண்ணனுமே இது என்ன சீட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்திருப்பா. என்ன இது நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டா, அது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான நம்பர் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சிமே கேட்க, ஒழுங்கா இது யார் அப்படின்றத சொல்லுன்னு சொல்றா. ஆனா அந்த பொண்ணு நான் சொல்ல மாட்டேன், நீ ஒழுங்கா கூடு, அது வேற யாரும் இல்ல, என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவா. சரி அவ்வளவு இம்பார்ட்டன் தான், உனக்கு ஒன்னு மட்டும் சொல்ற, பசங்க யாரையும் நம்பாத, சப்போஸ் உனக்கு அப்படி ஏதாச்சும் இதுவா இருந்துச்சுன்னா அண்ணன் நான் இருக்கேன் என்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கிட்டயுமே சொல்லிட்டு போய் நைட்டா அவங்க அண்ணன் தூங்கிட்டு இருக்கும்போது அவனுக்கே தெரியாம அவனோட போன்ல இருந்து அந்த பையனுக்குமே கால் பண்ணி பேசிட்டு இருக்கா. இப்ப மறுநாள் அவங்க அண்ணனுமே தயவு செஞ்சு அந்த பையன் கிட்ட பேசாத, நான் சொன்னா மட்டும் தான் நீ பேசணும் அப்படின்ற மாதிரி சொன்னா. இவளுமே நான் அவன்கிட்ட பேசவே இல்லைன்னு எதுக்காக இப்ப என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, நான் தான் சொல்லிட்டேன் அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டேன், அவன்கிட்ட நீ சொல்லாம நான் பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து டியூஷனுக்கும் கிளம்பி போயிடுவா. இப்ப டியூஷன் முடிச்சிட்டு அந்த பையன் கூட வேற ஒரு இடத்துக்குமே வந்திருக்கா. என்னாச்சு, எதுக்காக இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்க, கஃபேக்கு தானே கூட்டு போறேன்னு சொல்லி கேட்டா. இப்ப அவனுமே நம்ம கஃபேக்கு போனா ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க முடியாதுல்ல, அங்க போயிட்டு உன்னை நான் இந்த மாதிரி பேச முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட இருக்கும்போது இப்ப இவளுமே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி சொல்றா. இப்ப அதை கேட்ட உடனே உன்னோட லவ்வர் நான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட், அப்ப எப்படி வேணாலும் இருக்கலாம், அது உனக்கு புரியலையா, அதுக்கு அப்புறம் எதுக்கு நீ லவ் பண்ற அப்படின்ற மாதிரி சொல்ல. இப்ப இவளுமே அவன் பேசுறது ஒரு மாதிரி ஆயிட்டு அங்க இருந்து அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்து வீட்டுல இவ அழுதுகிட்டு இருக்கத பாக்குற அவங்க அண்ணனுமே என்னாச்சு எதுவா இருந்தாலும் சொல்லுன்னு சொல்லும்போது ஒன்னும் இல்ல நீங்க இருந்து போ அப்படின்ற மாதிரி சொல்றா. உன்னோட அண்ணன் கிட்ட எதுவா இருந்தாலும் நீ ஷேர் பண்ணிக்கலாம், அப்பா அம்மா கிட்ட ஷேர் பண்ண மாட்டேன், எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு இருக்கேன் பாரு. இந்த வயசுல இதெல்லாம் வரது ரொம்பவே சகஜமான ஒரு விஷயம் தான், நானும் இந்த வயசுல கடந்து தான் வந்திருக்கேன், இதெல்லாம் ஒரு ஹார்மோன் கோளாறு தான், அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, நீ அதை பெருசா எடுத்துக்கிட்டா மட்டும் தான் அது உனக்கு இம்பாக்ட் தரும், சோ நீ ரிலாக்ஸா விட்டு என்னாச்சுன்னு மட்டும் சொல்லு, எல்லாம் அந்த பையனா அப்படின்னு கேட்பான். இப்ப அந்த பொண்ணுமே சரி ஓகே நான் எனக்காக எப்பவுமே நீ இருக்க, எனக்கு அதனால ரொம்பவே நம்பிக்கை இருக்கு, உன்னோட போன் மட்டும் கூட என்ன ஏதுன்றதை நான் அப்புறமா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த பொண்ணுமே போன் வாங்கி அந்த பையனுக்கு கால் பண்ணி அங்கேயே இருந்து நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவளுமே அவனை பாக்குறதுக்காக அவனோட இடத்துக்குமே போறா. எனக்கு தெரியும் நீ திரும்ப வருவேன்ட்டு, என்ன ரெண்டு பேரும் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவளுமே ஆமா நான் உன்னை லவ் பண்றேன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நெருங்கி அவனுக்கு ஒரே பஞ்சு விட அவனுமே ஒரே நிமிஷத்துல ஆடி போய் உட்காந்துடுறான். நான் என்ன நீ நினைக்கும் போதெல்லாம் வருவேன் நினைச்சியா, அதெல்லாம் கிடையாது, இது என்னோட ஜஸ்ட் ஒரு கிரஷ் தான், அவ்வளவுதான், உன்னை நான் லவ் எல்லாம் பண்ணவே இல்லை, உன் மூஞ்சிக்கு லவ் வர கேக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் என் தங்கச்சி கிட்ட நெருங்கணும் அப்படின்னா உன்னை நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சியை கூட்டிட்டு அவனுமே வந்துடுறான். இந்த மாதிரி ஒரு அண்ணன் எத்தனை பேருக்கு இருக்காங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க யாருக்கெல்லாம் உங்க அண்ணனை பிடிக்கும் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.